அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு சிறப்பான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமலுடைய பெனிஃபிட், இந்த அமலுடைய பலன் என்ன அப்படின்னா, செல்வத்தை உங்களுக்கு இழுத்து கொண்டு வரும். உங்களுக்கு தேவைப்படுற அனைத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நம்மளுடைய வாழ்க்கை, பலருடைய வாழ்க்கையிலையும் செல்வம் ஒரு முக்கிய பங்காக தான் இருக்கு. ஏன்னா அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட குறைபடும் பொழுது, இல்லாத பொழுது, நமக்கான தேவைகளை நம்மளால சரியா செஞ்சு கொள்ள முடியாத பொழுது நாம சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்றோம். உதாரணமா கடன் தான் சொல்லணும். கடன்ல மாட்டிட்டு வெளியே வர முடியாம தவிச்சு ரொம்ப கஷ்டப்படுறவங்க பலரும் இருக்காங்க. அந்த கஷ்டத்திலிருந்து அல்லாஹு தாலா அவங்கள லேசாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதற்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல் தான். உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பா வாழணும். எனக்கு இப்போதைக்கு பணம்ங்கிறது என்னுடைய தேவையில வந்து இருக்கு, எனக்கு செலவுக்கு எனக்கு பணம் இருக்கு, ஆனா எங்களுக்கான கனவுகள் இருக்கு, இந்த கனவுகளை நான் நிறைவேற்றிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அதிக அளவுல பணம் தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி, ஓவராலா உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய, செல்வத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய, பண கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல் தான் நான் இப்போ சொல்றது. இதுல நாம என்ன ஓத போறோம் அப்படின்னா, ஒரு சூறாவும் அல்லாஹுடைய திருநாமமும் தான் ஓத போறோம். ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை நீங்க ஓதி பாருங்க. ஒரு வாரம் சேலஞ்சா எடுத்து ஒரு வாரம் தொடர்ச்சியா நீங்க ஓதுங்க. கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய பெரிய ஆசைகள் கனவுகள் இருந்தாலும் சரி, அதற்கான அடித்தளம் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்யறதுக்கு உதவி செஞ்சிருவான் இன்ஷா அல்லாஹ். பணம் ரொம்ப முக்கியமா இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில. ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்லலை. நம்மளுடைய தேவைகள், ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கிறதுக்கு, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னாலே நமக்கு பணம் தான் முதல்ல தேவைப்படுது. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த அமல் உங்க ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ இந்த அமலை நீங்க வியாழக்கிழமை அன்று நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வியாழக்கிழமையை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மறு புதனுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வாரம் 7 நாள் ஆயிரும். நீங்க நியத் வச்சு எந்த மாதிரியான தேவைகளுக்காக நீங்க பணம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத நியத் வச்சு இந்த ஒரு அமலை நீங்க செய்யுங்க. இது நீங்க எப்போ செய்யணும் அப்படின்னா, மகரிபுக்கு அப்புறம் அந்த இரவுக்குள்ள நீங்க செஞ்சுக்கலாம். அந்த இரவு நேரத்துல நீங்க செய்யறது ரொம்ப சிறந்தது. அதனால மகரிபுக்கு அப்புறம் நீங்க எப்ப வேணாலும் செய்யுங்க. இதை ஓதும் பொழுது யாரிடமும் பேசாம ஓத முயற்சி செய்யுங்க. இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சூறா தான் நம்ம ஓத போறோம். அது என்ன சூறா அப்படின்னா, பரக்கத்தான ஒரு சூறா தான் இது. சூறா வாக்கியா. சூறா வாக்கியா ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நம்மளுடைய வறுமை கஷ்டத்தை ஒழிக்கக்கூடிய சூறா அப்படின்னா சூறா வாக்கியாவும் ஒன்றுதான். அதனால சூறா வாக்கியாவை நீங்க 3 முறை ஓதுங்க. ஓதும் பொழுது யாரிடமும் பேச வேண்டாம். அது முடிந்த வரைக்கும் நம்ம செய்யறது ரொம்ப நல்லது. ஏன்னா கவனம் சிதறாம நமக்கு இருக்கும். அதற்காக சொல்ற 3 முறை சூறா வாக்கியாவை நீங்க ஓதுங்க. அது ஓதுனதுக்கு அப்புறம் இந்த அல்லாஹுடைய திருநாமங்களை 313 முறை நீங்க ஓதுங்க. 313 முறை. அது என்னென்ன அப்படின்னா, யா வஹாபு, யா ரஸாக்கு, யா கனியு, யா முக்னி. யா வஹாபு, யா ரஸாக்கு, யா கனியு, யா முக்னி. இப்போ இதுகளுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யா வஹாப் அப்படிங்கும் பொழுது வாரி வழங்கக்கூடியவன், தாராளமாக கொடுக்கக்கூடியவன், மிகுதமாக அனுப்பக்கூடியவன். அதே மாதிரி யா ரஸாக் அப்படிங்கும் பொழுது ரிஸ்க் சம்பந்தப்பட்ட விஷயம், ரிஸ்கை அதிகப்படுத்தக்கூடியவன், ரிஸ்க் அளிக்கக்கூடியவன். ரிஸ்க் அப்படிங்கும் பொழுது உணவு மட்டும் இல்லைங்க. ரிஸ்க் அப்படின்னா நம்ம செய்யற ஒவ்வொன்றையுமே அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் தான். உணவா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், இருப்பிடமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், செல்வமா இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரிஸ்க் தான். இந்த ரிஸ்கை வாரி வழங்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அடுத்து யா கனியு அப்படின்னா தேவிகளற்றவன்.
எல்லா தேவைகளும் மனிதர்களா இருக்கக்கூடிய நமக்கு தான். நம்மளை படைத்தவனுக்கு எந்த ஒரு தேவையுமே கிடையாது. அவன் யார்கிட்டையும் எந்த ஒரு தேவையும் எதிர்பார்க்காதவன். ஆனா நமக்கு எல்லா தேவைகளும் அல்லாஹ்விடத்திலிருந்து வேண்டும். அந்த தன்மை அந்த ரப்புக்கு தான் இருக்கு. அதே மாதிரி யா முஹ்னி அப்படிங்கும் பொழுது சீமானாக்குபவன், செல்வ சீமான ஆக்கக்கூடிய அந்த சக்தி அதே அந்த ரப்புக்கு மட்டும்தான் இருக்கு. இது 4மே ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகள். பொதுவாகவே அஸ்மால் ஹுஸ்னால இருக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையை நாம சொல்லி ஓதுனாலும் உச்சரித்தாலும் அந்த வார்த்தைக்கு ஏற்ப நன்மை, அந்த வார்த்தைக்கு ஏற்ப பலன் நமக்கு கிடைக்கும். இந்த விஷயம் நமக்கு நடக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. 100% அது உண்மை. அதே மாதிரி இப்ப நம்ம ஊதிருக்க இந்த 4மே வாய் வழங்குபவனே, ரிஸ்க் அளிக்கக்கூடியவனே, செல்வ சீமான மாற்றக்கூடியவனே, தேவைகள் அற்றக்கூடியவனே, இப்படி எல்லா வகையிலையும் நம்ம அல்லாஹ்வை நாம அழகிய முறையில் அழைக்கும் பொழுது நம்ம கேட்குற அந்த விஷயத்த, அந்த பரக்கத்தான் நமக்கு அல்லாஹ் தஆலா வாரி வழங்குவோம். நமக்கு பணம் எந்த அளவுக்கு முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. அதனால நம்ம படுற கஷ்டம் எல்லாமே அல்லாஹ் தஆலா நமக்கு பார்த்துட்டு தான் இருக்கான். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த 2 அமலையும் நீங்க மகரிபுக்கு பின்னாடி இஷாலையும் மோதலாம், இல்ல மகரிப்லையும் மோதலாம். அந்த இரவு முடியறதுக்குள்ள நீங்க 7 நாள் தொடர்ந்து நீங்க ஓதிட்டே வாங்க. அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்த உங்களுக்கு நல்ல விதமா ஆக்கி கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட ஓதுங்க. எப்பவுமே சரி, ஐவேளை தொழுகையை தவறவே விடாதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மள அல்லாஹ்விடத்தில் நெருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அது தொழுகை தானே. அந்த தொழுகையை கடைபிடிங்க, தொழுகையை சீராக்குங்க. உங்க வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா சீர்படுத்துவான். எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த அமலை செஞ்சு பாருங்க. பலரும் தன்னுடைய வாழ்க்கை நிலை மாறாதா, நம்ம உயர மாட்டோமா, நமக்குன்னு சொந்தமா எல்லாமே இருக்காதா அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிற எல்லோருக்குமே இந்த அமலை நீங்க ஷேர் பண்ணுங்க. இதனால அவங்க ஓதி பலன் கண்டாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான். இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.